जय श्री मात्रे நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:07 வந்து மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் மூல நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோசாலை அல்லது கோவில்கள்ல இருக்கக்கூடிய கோசாலைக்கு நீங்க போயிட்டு, அங்க பசுவும் கன்னுக்குட்டியும் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து என்னன்னா, தீவனம் குடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு வந்து குளிக்க வச்சு, அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணலாம். ஆனா, அதெல்லாம் உங்கனால முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க தீவனம் குடுக்கறது, கோதுமையும், வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு குடுக்கறது, அதே மாரி புண்ணாக்கு வாங்கி போடுறது, கோதுமை தவிடு வாங்கி போடுறது, அதே மாரி வைக்கப்புல் வைக்கிறது, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு ஜலம் குடுக்கணும். இதெல்லாம் குடுத்துட்டு 16 முறை வந்து பார்த்தீங்கன்னா, பசுவும் கன்றுக்குட்டியும் சேர்ந்து நீங்க வலம் வரணும். வலம் வந்துட்டு அத தொட்டு கும்பிட்டுக்கங்க. இதனால என்னன்னா, 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதாவது 1 வருடத்துக்கு முழுவதுமே வந்து காசு, பணம், பொருளாதாரத்துல ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம விபத்து கண்டங்கள், அகால மரணங்கள், மன சங்கடங்கள் வராம தவிர்க்கப்படும். சரி. இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவாவே இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதி. நெறைய மாற்றங்கள். நீங்க எதிர்பார்த்த மாற்றம், எதிர்பார்க்காத மாற்றங்களும் உறுதியாக இருக்கு. என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முயற்சி ஸ்தானம். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பலாபலன்கள் உறுதியாக இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் சித்தியாகும். இவ்வளோ நாளா நெறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். எல்லா விஷயமும் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டா இருந்திருக்கும். மாற்றங்கள் வராதான்னு ஏக்கமாக இருந்திருக்கும். ஆனா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்கு. 3ஆம் இடத்துல கிரக சேர்க்கை வலுவாக இருக்கு. என்ன அப்டின்னா, பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி செவ்வாயும் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிர்றாரு. அதனால நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு சூரியன் 9 கூடையவர். அதே மாரி 7, 10 கூடைய புதன், சுக்கிரன் எல்லாமே இருக்கு. சுக்கிரன் 3ஆம் இடம் வரும்போது ஒரு சின்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. நல்ல அமைப்புகள் தான். நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தான் நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து நீங்க முயற்சி பண்ணணும். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க விட்டுறக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உறுதியாக கை மேல நல்ல பலன்கள அடைய முடியும். காசு பணம் வேணுமா? அதுக்கு என்ன நீங்க எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தொழில பொறுத்தவரைக்கும் தொழில்ல நெறைய நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல ஆதாயம், வருமானம், நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதமா உங்களுக்கு இருக்கு. 10 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்கனால, சிறு தூர பிரயாணங்கள். நீங்க பார்க்கக்கூடிய, நீங்க செய்யக்கூடிய ஒரு பிசினஸ்க்காக நெறைய அலைச்சல்கள். ஒரு மனிதர போய் சந்திச்சு வர்றது, ஒரு ஆர்டர் எடுக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட்ட அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. இதுக்காக கடுமையாக உழைக்கணும். கடுமையான முயற்சிகள போடணும். முயற்சியுடைய பலன்கள் போடும்போதே நமக்கு இந்த அளவுக்கு வருமா? அப்படிங்கிறத உட்டுருங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, நெனைக்கக்கூடாது. நம்ம செய்றோம். அதுக்கப்புறம் அது வரது வரட்டும் அப்படிங்கக்கூடிய மனநிலையில நீங்க செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளோட ஒரு விஷயத்த செய்யும்போது, அது உங்களோட எதிர்பார்ப்புகள பூர்த்தி பண்ணாம கூட போகும். அதனால தயவு செய்து நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சீங்க அப்படின்னா, நல்ல சக்சஸா உங்களுக்கு குடுத்துரும். சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய நல்ல விஷயங்கள் தான் வரப்போது. ஏன்னா 3ஆம் இடம்ங்கும்போது இடம் மாறுதல்கள் உண்டு. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறதுக்கு இது பெர்ஃபெக்ட்டான டைமு. இந்த டைம்ல போலாம். உங்களுக்கு ஒரு கம்பெனி, உங்களுக்கு விருப்பமான ஒரு கம்பெனி ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. ஆனா, ஒரு சிலருக்கு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கம்பெனிக்கு நம்ம போலாமா? வேண்டாமா? ஏன்னா இங்கேயே நம்ம செக்யூரா இருக்கோம். அங்க போய் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால இதையும் விட்டுட்டு அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதெல்லாம் நீங்க நினைப்பீங்க. அந்த மாரி நினைக்க வேண்டாம். ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதி செய்யப்பட்டது. உங்களுக்கு நெறைய கால்ஃபர் லெட்டர்ஸ் வரும். நெறைய ஆஃபர்ஸ் வரும். இதெல்லாம் வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கனால, நீங்க அத யோசிக்காம செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கம்பெனி அதே கம்பெனில வேற கம்பெனில உங்களுக்கு ஒர்க் குடுக்குறாங்க. ஆனா அதே போஸ்ட்டு, சேலரி அதே இருக்கும்போது நீங்க அத ஸ்கிப் பண்ணலாம். ஆனா அத விட உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. சேலரி, நல்ல போஸ்டிங் அப்படிங்கும்போது
யோசிக்காம அதுக்கு நீங்க ஸ்கிப் ஆயி போறது தான் நல்லது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கு. இடமாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கு. உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க ப்ரமோஷன் ஆயே போவீங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியாவது கட்டாயம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே பிசினஸா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அலைச்சல் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. அதே மாரி இடமாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கு. இத 2யும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் பார்வையா சனி உங்களுடைய ராசிய பார்த்தாலும், குருவும் உங்க ராசிய பார்க்குறாரு. அதனால தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடியது. அதே மாரி நல்லா படிச்சா தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு உணர்ந்து, நெறைய முயற்சிகள போடுறது. இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு இப்ப இரவும் பகலுமா படிச்சு, நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது தான் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்க போது. நல்ல எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கங்க. சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். குருவோடைய பார்வையும் 3ஆம் இடத்துக்கு இருக்கனால, நல்ல ஞாபக திறன், புத்தி கூர்மை, நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டா செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாசம் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பிளேஸ்மென்ட் ஆகுறது, நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்க கம்பெனிலயே உங்கள வந்து நல்ல போஸ்டிங்க்கு எடுத்துக்கிறது, ஒரு நல்ல சேலரில உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் வரப்போது. இந்த மாதத்துல வந்து நீங்க இவ்ளோ நாளா வேலைக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த மாசத்துல வந்து படிச்சு முடிச்சோனே நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல போஸ்ட்ல போய் உட்கார்ற மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுடைய கல்வி அதாவது காலேஜ் படிப்ப முடிக்கிறதுக்குள்ளயுமே நல்ல இடத்துல போயிட்டு, நீங்க போயி ஒரு நல்ல போஸ்டிங்ல நல்ல சேலரியோட போகக்கூடியது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாராட்டப்படும். உங்களுக்கு திடீர்னு ஒரு பேனர் வச்சுருவாங்க. பேனர் மீன்ஸ் வந்து பாராட்டி ஒரு கங்கிராச்சுலேஷன் சொல்லி. ஏன்னா நல்ல ரேங்க் ஹோல்டரா வரதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கனால, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா தான் இருக்கு. முக்கியமா வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதே மாரி 3ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கனால, திடீர்னு மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கும். 5ஆம் இடமாக இருந்தாலும் 5 குடையவர் 3ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கு. 9ஆம் இடத்த பாக்குது. அதனால திடீர்னு பேரண்ட்ஸோட சம்மதம் கிடைக்கலாம். அதே மாரி 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கைகூடும். அதே நேரத்துல மேரேஜ் ஆகுறதுக்கு திடீர்னு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுமூகமாக முடியறது, திடீர்னு ஒரு வரன் அமையறது, அது எல்லாமே இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன் திடீர் அப்டின்னா, சுக்கிரனும், ராகுவும் சேர்றாங்க. கூட செவ்வாயும் 5 கூடிய செவ்வாயும், 7 கூடிய புதனும் சேர்றதுனால, திடீர்னு ஒரு கலத்தரம், அதாவது ஒரு திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் கைகூடிரும். இவ்வளவு நாளா இழுபறியா இருந்ததெல்லாம் மாறி கைகூடிரும். பொதுவாவே தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நல்ல டைமு. நீங்க இவ்ளோ நாளா நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் சக்சஸ் ஆகுதோ! இல்லையோ! இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நெறைய போராடி இருப்பீங்க. முக்கியமா பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து, போராட்டம் அப்படிங்கிறத வாழ்க்கையா இருந்திருக்கும். பூராடம், போராடும் சொல்லுவாங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்ன தோணுதோ அந்த விஷயங்கள தாராளமா செய்யலாம். 3ஆம் இடம் வலுத்து இருக்கு. அப்போ முயற்சி எந்த அளவுக்கு நீங்க முயற்சிய போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது உறுதி உறுதி செய்யப்பட்டதுங்க. இவ்வளோ நாளா உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவுகள் எங்கேயும் கிடைச்சிருக்காது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஓரியன்டடா இருந்திருப்பீங்க. ஒரு ஹஸ்பண்ட் கிட்டயோ அல்லது பேரன்ட்ஸ் கிட்டயோ நீங்க அத செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த டைம் அவங்களே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. நெறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாம் நன்மையா மாத்திக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணியாவது அத சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அதனால தாராளமா நீங்க ந ஒய் நல்ல உங்களால என்ன அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகள போடுங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா முடியும். காரிய சித்தி ஆகுறதுக்கு, காரிய சித்தி கணபதிய வழிபாடு பண்ணுங்க. சித்தி கணபதி இருக்காரு இல்லையா? அவர வழிபாடு பண்ணுங்க. எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்தில ஏதாவது தடை, தாமதம், தோஷங்கள் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நிவர்த்தி ஆக போது. இந்த மாசம் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடமாற்றங்கள் இருக்கு. வீடு மாத்தக்கூடிய அமைப்பு, அதே மாரி வாகனங்கள மாத்தக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு விஷயங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உறுதி செய்யப்பட்டதா இருக்குங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கலத்திர ஸ்தானம், அதாவது இவ்வளோ நாளா வந்து பிரிவினைகள் இருக்கலாம், அல்லது மனக்கசப்புகள் இருக்கலாம். கணவன் மனைவியிடையே அதெல்லாமே நீங்கி, நல்ல சுமூகமான ஒரு அமைப்புகள் வரும். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. சிறப்பாக இருக்கு. இந்த ஐடி ஃபீல்டு இந்த மாரி இருக்கு இல்லீங்களா?
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாரி ரிலேட்டடா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் சிறப்பா இருக்கனால, அதுல நல்ல வளர்ச்சி பெறுவீங்க. அதே மாரி இளைய சகோதரனுடைய ஆதரவுகள் கிடைக்கும். இவ்வளோ நாள் பேசாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து அவங்களோட ஆதரவ வாங்கிக்கங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். அதே மாரி மனக்கசப்புகள்லாம் இருக்கும் இல்லையா? பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கா? அப்படின்னா உறுதியாக இருக்கு. அதே மாரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கலுக்கு போய் ஒரு கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா, இந்த மாசத்துல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. அது உங்களுக்கு சக்சஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 குடையவர் செவ்வாய் உங்களுக்கு ராகுவோட சேர்றாரு. அப்போ ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, திடீர்னு நீங்க இவ்ளோ நாளா உங்களுக்கு அந்த கவுண்ட் சரியில்ல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அது சரியாகறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நான் சரியா போகும்ன்னு சொல்லல. சரியாகறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இந்த மாசம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்போது, நம்ம எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதுலருந்து ரிலீவ் ஆயிரலாம்னு அர்த்தம். அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வந்து பார்த்துட்டு இருக்கனால, பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உண்டுங்க. மெயினா வந்து காசு, பணம் வர்றது வந்து இந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆக போது. காசு, பணம் வரதுல வந்து வருமான குறைவு அப்படிங்கிறது கிடையாது. வருமானம் வரும். ஆனா, அதே நேரத்துல அத வந்து அதாவது சேவிங்ஸ் பண்ண முடியாம செலவாகறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால ஒரு சுப விரயமா அல்லது ஒரு சுப செலவா நீங்க பார்க்கணும். துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நீங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா, சோசியல் மீடியால உங்களோட விஷயங்கள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலியமா மிகப்பெரிய லெவல்ல பிரபலமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு விருதுகள் கிடைக்கிறது. நெறைய வாய்ப்புகள் வர்றது. அதே மாரி வந்து ஒவ்வொருத்தருடைய இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலை அதாவது நீங்க ஒரு சினிமா ஃபீல்டா இருக்கலாம், அல்லது ஒரு பாடகங்களா இருக்கலாம். நீங்க என்ன வேணா இருக்கலாம். இப்ப நாடகம் ஆடக்கூடிய இதா இருந்தாலும் சரி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால கௌரவிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். திடீர்னு ஒரு விருதுகள் குடுத்துருவாங்க. அப்புறம் திடீர்னு நெறைய வாய்ப்புகள், காசு பணம் சம்பாரிக்கிறது. அதே மாரி நெறைய பக்கம் வாய்ப்பு வரும். ஊர் ஊரா போயிட்டு அதாவது வெளிநாடுகள் போறது, சிங்கப்பூர், மலேசியா போறது. இது மாரி ஏதாவது ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு இது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். வாய்ப்புகள் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நல்ல காசு, பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசாங்கத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரான டைமு. இதுல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டா நடங்க. உங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்கனால, அவங்களே ஒரு பாராட்ட குடுத்து, அவங்க வந்து கூட்டு வந்து உங்கள வச்சுக்குவாங்க. என்னன்னா, நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க. அதனால எனக்கு நீங்க பிஏவா இருங்க. என்னுடைய இதுல நீங்க இருங்க. அப்படிங்கிற மாரி. அது மூலியமா உங்களுக்கு நெறைய கான்டாக்ட்ஸ் ஏற்படும். பழக்கவழக்கங்கள் ஏற்படும். காசு, பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொருளாதாரத்துல உயர்வாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால உயர் அதிகாரிகள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து உங்கனால வந்து நடந்துக்க முடியுமோ, அதாவது வந்து ஒபீடியன்ட்டா நடந்துக்கிறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கரெக்ட்டா ஃபாலோ பண்றது, இந்த மாரி விஷயங்கள செய்யும்போது, உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே மாரி நெறைய பழக்கவழக்கங்கள் 3ஆம் இடம் நல்லா வலுத்திருக்கு. 7ல இருந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல சனி இருக்காரு உங்களுக்கு. அப்ப அமைப்பு வந்து ரொம்ப சூப்பராகவும், சிறப்பாகவும் இருக்குது. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பதவி வந்து திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாசமா இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் சாதிச்சுக்கணும். ஆனா கூடுதலா நெறைய பணிச்சுமை வரும். அதே நேரத்தில அலைச்சல்கள் இருக்கும். எப்படா கண்ண மூடி நம்ம தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலையே தான் இருப்பீங்க. ஆனா, இந்த அலைச்சல்கள், ஒர்க் பிரஷர் எல்லாமே காசு பணமா மாறும். நல்ல பெரிய லெவல்ல கான்டாக்ட்ஸா மாறும். அதனால இது உங்களுக்கு வளர்ச்சி தான். ஸோ இந்த வளர்ச்சிய நீங்க என்னன்னா சந்தோஷமா ஏத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11ங்கிறது வந்து மாசி மாதம் 27ஆம் தேதி. அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார் குரு பகவான். மிதுன ராசியில் இருக்கார். கேது
சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14ஆம் தேதி, மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல வந்து சனி, சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும், உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி, மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி மாசி 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்றைக்கி ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கிறது விசேஷம். ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இதில் மார்ச் 11 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது கையில். மார்ச் 11க்கு மேலே தனுசு ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம், பண வருமானம் அதிகரித்தல், சுகங்கள் அதிகரித்தல், வெற்றிகள், வழக்குகளில் வெற்றி அதிகரித்தல், இளைய சகோதரர்களின் எழுச்சிமிகு சந்தோஷமான செயல்பாடுகள், கடல் கடந்த பயணத்திற்கான வாய்ப்புகள் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் வழக்கில் வெற்றி அடைவீங்க. வியாபாரத்தில் பேமெண்ட்டுக்காக ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் பங்காளி சண்டை இருக்கா, அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உங்கள் உடம்பில் வியாதி இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் உங்கள் தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அது சங்கடத்தை கொடுக்கும். அதனால் அம்மாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், நீர் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் நிலம் நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கடலில் போய் குளிக்கிறது, இந்த நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாசி மாதம். ஏன்னா இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம். மாசி முடிஞ்சதுக்கப்புறம் பங்குனி வரட்டும், நீங்கள் எந்த கடல்லையே போய் கொடுத்துட பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் வந்து ஏந்திரிச்சு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் தண்ணியில் போய் உங்கள் வீட்டு பைப்பில் போய் ஷவரில் குளித்து பாருங்களேன், அதுவே உங்களுக்கு உங்களுடைய மூச்சு சம்பந்தமான சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக கடுமையான வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அலைச்சல் உங்களுக்கு இருக்காது, அடுத்தவங்களுக்கு அது பாஸ் ஆகிடும். நீங்கள் போக வேண்டிய வேலையை வேற ஒருத்தர் போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிடிவாதமாக நீங்களும் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு நல்லது.
உடன்பிறப்புகளின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுகிறீங்க. மார்ச் 23 வரைக்கும் அவங்கக்கிட்ட பதவிசாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. தம்பி தங்கிட்டையோ அண்ணங்கிட்டையோ அக்காக்கிட்டையோ சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு காரியம் சாதிச்சுக்கணும். அதுவும் இந்த மாதம் பிப்ரவரி 23க்கு மேலே மாசி 11க்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். தம்பி தங்கைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவங்கக்கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க போக்குக்கு விட்டுருங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஏன்னா உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவக்கினீங்கன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் மாசி மாதம் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் எந்த பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிரந்தர வெற்றி ஏற்படும், வருமான அதிகரிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யணும். அதுவும் மலை மீது இருக்கும் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உத்தரமேரூர், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூரில் அங்கே சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 3 ஸ்தலங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி ஏற்படும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.